அப்போ உங்களோட வீட்டை ஃபுல்லாக இதுதான் ஜாமான். எல்லாரும் வசதியான ஆகலாம் எடுக்குங்க. சும்மா நோமலா அப்படி இப்படியான ஆக எடுக்கல. அப்போ நீங்கள் எடுத்துக்கலே. அதை விட என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு நல்ல நேர்மை இருக்காடி. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க தெரியா, மற்ற அந்த கதை பேச்சில் ஒரு நேர்மை இருக்குது. பல்லப்ப கழிஞ்சு வரையில் அந்த பிள்ளையாள் இருக்குல்ல அந்த சந்தியில் முச்சந்தியில். ஹலோ, நான் சேவ் பண்ணி வச்சு நம்பர் அப்புற மாறும். இங்கே யாரு மற்றது இப்போ கிட்டடியில் ஊருக்கு நீங்கள் ஆடையும் கலவட்டீங்களோ? இல்லை இல்லை, நான் பைக் ஒன்றும் பிஸ்னஸ் நான் வெத்தில் எடுத்து கொடுக்குறேன். வெத்தில் நீங்கள் இங்கே பொயிலையில எடுக்கிறோம். இங்கே அந்த பொயிலையில் இது என்னப்பா இது வீடு ஃபுல்லாக வர வாங்க சோள வேணத்துக்குள்ள இங்கே ஆள்கிட்ட வேலை தெரியுது ஃபுல்லாக போகிறது இல்லை. இந்த நாங்கள் இன்னொரு ஆள் நம்பி எதுவும் செய்யலாம் ஐயா. நாங்கள் நம்ப வேண்டிய ஒரே ஒரு ஆள் நீங்கள் மட்டும்தான். அங்கே நிற்கிறா வேண்டாம்பாள்கிட்ட இது 4 இயர் வச்சுக்கிறோம். நான் ஒரு சொத்தும் அழிக்கிறேன் இல்லையா, எடுத்த சைக்கிளுமே கொண்டா ஆரம்பிக்கிறேன் இல்லை பிள்ளைகளோட. அதுதான் இடப்பா. அக்கா இப்போ வரைக்கும் என்ன சொல்லிக்கணும், இந்தவள் ஐயாண்ட வைஃப் எனக்கு தெரியும், வீட்டு வேலைக்கு தெரியும், அங்கே இருந்து ஒரு நாள் நடதான். இப்போ நாங்கள் அந்த வீடியோவில் போட்டோ கொண்டு ஊருக்கு யாரும் பார்த்துட்டே கேட்டவே 3 வாகனம் எடுத்துனோம். 45 72. உங்களுக்கு இப்போ இந்த தொழில் செய்யணுன்ற ஐடியா என்னென்று வந்தது? குப்பையை அள்ளிக்கொண்டே வித்தண்டாலும் வந்தால் தன்னால் இயலக்கூடிய தொழிலை செஞ்சு அவர் சாப்பிட்றேன். ஏன்னா ஐயா, ஆமாம், சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஐயாட்ட போகிறோம். நீங்கள் வீட்டை போங்க, நான் வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் வந்து இப்போ ஐயாட்ட நாங்கள் போகிறோம். என்ன சொல்கிறது, நேற்று கால் பண்ணி நாங்கள் போகிறதுக்கு ஐயா வந்துட்டு கால் ஆன்சர் பண்ணல. அவர்கிட்ட ஃபோனும் கொஞ்சம் பிரச்சனையாம். அப்போ நான் சொன்னால் இன்றைக்கு ஒரு 3 மணி மட்டும் ஃபோனை பேரங்க நான் சரியாக அடிப்பேன்ண்டு. அதே மாதிரி டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 2:59 தான், சரியாக 3 மணி ஆகிட்டுது. நான் நம்பர் 7 வெள்ளை வழி ஐயாண்டு கால் பண்ணி கேட்டுட்டு போவோம். வந்துட்டு அதில் நேரில் போய் பார்த்து அந்த நிலைமையை பார்த்து அவருக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்து ஆளை வந்துட்டு சந்தோஷப்படுத்திட்டு வர போகிறோம். ஓமையா வீட்டையா? சரி, நான் சொன்ன மாதிரி 3 மணிக்கு ஃபோன் எடுத்துட்டியலா? சரி, அப்போ வீட்டை நிலுங்கோ. நான் இப்போ விடமென்றால் கிராம கோட்டால் வரேன். அதில் அக்கா வரக்கூடும் முறைக்கு போட்டு அங்கால வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேனா? சரி சரி சரி. அப்போ அக்காண்ட யாருன்னு யோசிப்பீங்க. இங்கே பின்னால் இருக்கிறா சிவப்பு சட்டை போட்டு அமர்க்கலமா சாரு அக்கா. சாரு அக்காவுக்கு கூட தெரியுமா அந்த ஐயாவேண்ணா? உனக்கு அவர் வீடு தெரியுமாடி? ஆ, ஐயாவேண்ணா என்ன இப்படி ரோட்டில் கண்ட வச்சு சொல்கிறியா? இல்லாட்டி இங்கே ரோட்டில் கண்டா ரோட்டு தெரியாது. ஆ சரியா, சொல்லுங்கள் என்னண்டு? என்ன வைஃப் ஏண்டு? ஓ, அவ என்ன வேலை செய்யறா இல்லை? ரெண்டுக்குள்ள கஷ்டம் தானே, வீட்டு வேலைக்கெல்லாம் போகிற 2 கஷ்டம் தானே. அதை விட என்னை பொறுத்த வரைக்கும் அந்தாண்ட ஒரு நல்ல நேர்மை இருக்காடி. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க தெரியா, அந்தாண்ட ஒரு நேர்மை இருக்குது. மற்ற அந்த கதை பேச்சில் ஒரு நேர்மை இருக்குது. அதை விட அந்த தொழிலையே நேசித்து செய்யுதுன்னு சொன்னால் அப்புறம் அதை விட எங்களுக்கு வேறு என்ன வேணும் நீ யோசிச்சு வர. பின்ன 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 அதை விட யோசிச்சு பாரு. அவரை நாங்கள் அங்கே கண்டு காசு கொடுத்துட்டு பிறகு வீட்டை வந்த இடத்துல ஆளை நல்லபடியாக கதைச்சு அனுப்பி இப்போ ஆள்கிட்ட வீடு தேடி நாங்கள் போகிறோம். பின்ன அதை விட இப்போ அவர் இன்றைக்கு யோசிக்கவே மாட்டார். நாங்கள் இன்றைக்கு கொண்டு ஒரு 50,000 கொடுக்க கொண்டு வைப்பேன். ஆள் அதை கூட யோசிக்க மாட்டார். என்னண்டு இங்கே இறங்குவேன், அங்கே இறங்க போகிறேன். ஓகே, இங்கே இப்போ விட்டு இந்த ஸ்டோரிங் கவர் மட்டும்தான் திரும்புது. இந்த ஸ்டோரிங் கவர் பச்சை பிள்ளை மாற்றணும் நீங்கள். இதை இல்லாட்டி எப்போ ஒரு நாள் கட்டாயம் ஆக்சிடென்ட் சந்திக்க நேரிடும். வேண்டாம், இந்த ஸ்டேரிங் கவர் வந்துட்டு தனியாக ஆடுது.
தனியாக ஆடைக்குள்ளே என்ன நடக்கும்னா இப்போ ஒரு 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 செட்டியான ஒரு ஸ்பொட்டுக்குள்ளே ஒரு வாகனம் வருதுன்னு சொன்னால் டக்குன்னு இப்படி மடக்கி இருக்க ஸ்டேரிங் கவர் மட்டும் சுற்றிச்சேன்டா நேரே இல்லை போடும் வாகனம் ஊட்டி கிடையாது கதவும் இல்லை இல்லை நிற்கிறேன். ஓ சரி ஓ சரி பாய் பாய். இன்றைக்கி உங்கள் ஒரு பாஸ்டர் வாரன்னு சொன்னவரா, அதால் இன்றைக்கி அனுப்பிட்டு தான் நிப்பினமாக்க நாங்களும் போயிட்டு வரணும். ஐயாட்டு போயிட்டு வருவோம். ஐயாவை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி போட்டு அப்போ ஐயாவுக்கு கொடுக்க சொல்லி வந்துட்டு ஒரு 2-3 பேர் வந்துட்டு எங்களுக்கு காசு அனுப்பினவ சரியோ. அப்போ அதை கொண்டு போயிட்டு நாங்கள் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி ஐயாட்ட. அதே மாதிரிக்கு அவருக்கு எதுவும் ஒரு நல்ல சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். ராத்திரியாவா அங்கட யார் இந்த காசு கொடுத்து விடுவார். ஆமாம், அந்த ஒரு 50,000 கொடுத்து விட்டா மாலை சந்தியில் வச்சுவான்னு அவன் எனக்கு ஒரு படம் போட்டு நன்றேமோ. அந்த பைக்குகளில் சைக்கிள்களில் இதுகளில் அந்த பின்னுக்கு கொலி விட ஒரு வண்டி உருண்டு கொண்டு போகும். அந்த சூரியன் படத்துல எல்லாம் அந்த யாரு கவுண்டவனி இருந்து போகும், அது வந்து பக்கத்தை. அதே மாதிரி ஐயா ஓடிக்கொண்டிருக்க சைக்கிளோட கனெக்ட் பண்ணி இன்னொரு குட்டி வண்டிலுக்கு அது சில் போட்டு செஞ்சு கொடுக்குறேன் ஐயாவுக்கு. அது நல்லா இருக்கும். ஆனால் அது ஆக்சிடென்ட்கள் வந்துடும்டா சில வரை. அதை விட என்ன கிட்டத்தட்ட டிராக்டர் பட்டி மாதிரி செஞ்சுருவோம்னு சொல்கிறான். அது சரி வராடா. ஒரு கைக்கு பைக்குண்டா கூட பரவாயில்ல. ஏன் எங்கட அங்கிள் வச்சிருக்கிறார் வண்டில் காரில் பின்னு கொழி விடுறது. ஓ காரில் பின்னுக்கு வண்டியில் கொழி விட்டால் குப்பையோ தேவையான சாமானை ஏற்றி கொண்டு போகலாம். அது அங்கிள் டேண்டில் பொதுவாக யூரோப்பில் நான் பல இடங்களில் கண்டிருக்கேன். அதுலேயும் டென்மார்க்கில் கூட அப்படியான விஷயங்களை கண்டிருக்கேன். அங்கே வந்து அது நோமல். இப்போ நாங்கள்டா காரில் பின்னுக்கு அப்படி ஒரு ஊக்கு அடித்து கொண்டு திரிய மாட்டோம். ஆனால் அங்கே அவங்க அந்த கார் அவங்களுக்கு காரெல்லாம் அது பெரிய விஷயமண்டு இல்லை. அப்போ அதால் அப்படியே வந்துட்டு காரை பின்னுக்கு தங்கட அலுவலம் முடியணுன்றக்காண்டி அப்படி ஒரு விஷயத்த செஞ்சு வச்சுக்காங்க. நாங்கள் இப்போ பல்லப்போ கடந்து வந்துட்டோம் இந்த கோயிலுக்கிட்ட. நீ கேட்கணும் ஐயாவை இதால் வரணுமெண்டு. ஹலோ ஓமையா என்னண்டா நான் இங்கே அந்த பல்லப்போ கழிஞ்சு வரையில் அந்த பிள்ளையாள் இருக்குல்ல அந்த சந்தியில் முச்சந்தியில் ஹலோ என்னடாப்பா நான் சேவ் பண்ணி வச்சு நம்புற மாறும். இங்க யாரு இப்படித்தானா எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. 2 ஃபோன் ஆஃப்ல இருந்தா 6 சிங்கிள போட்டை கோல் போகும். உண்ட ஃபோன் ஆஃப்ல அது டைவர்ட் பண்ணி வைக்கிறேடா. இது என்னடாப்பா இப்பனே ஆச்சு? இது என்னடாப்பா இது? நீங்கள் பேசுகிற வேறு யாரோ ஒரு ஆளுக்கு மாறி எடுத்துட்ட. அப்போ நான் இப்போ யாரோட பேசி வர வீடு கண்டுபிடிக்கிறேன். என்ன புதுநாகடாப்பா? ஆ என்னடாப்பா? என்னடாப்பா ஐக்கியா கிடக்கு. அதுவும் குரல் அந்த முஸ்லீமோட குரல் மாதிரி பொறுவார். அவருடைய நம்பரை மட்டும் அடிக்கிறேன். நம்பர் அடித்தா பேர் போகும் தானே. ஐயோ வரவில்லை. ஹலோ 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 ஓ நீங்கள் எவ்வளோ? நாங்கள் ஏர்போர்ட் பக்கத்தில் கட்டுநாயக்காவா? கட்டுநாயக்கோ நம்பர் அடிச்சாங்க. நீ எங்கே பேசுறீங்க? நாங்கள் யாழ்ப்பாணம் ஐயா. யாழ்ப்பாணம். ஓ அது எப்படி அது நம்பர் மாறி வந்துட்டு? இதே நம்பர் தானே. பைஸ்கால் என்னமோ கேட்டுச்சா? பைஸ்கால் விளங்கல. பைக்கில் என்னமோ செய்கிறீங்களா பிஸ்னஸ் நீங்கள்? இல்லை 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 நான் பைக் ஒன்றும் பிஸ்னஸ் நான் வெத்தில் எடுத்து கொடுக்குறேன். வெத்தில் இல்லை எங்கள் மகன் பைக்கில் சொல்லி அங்கே போராடி நான் பார்த்தேன். ரோல் நம்பர் எங்கன்னா நீங்கள் இங்கே அது பொயிலையிலேயும் எடுக்கிறோம். இங்கே அந்த பொயிலையில்
கோயில இங்க எடுக்கிற கோயில யாழ்ப்பாணத்துலேருந்து பொயிலையில் எடுக்கிறீங்களா? பொயிலையில் வெத்திலையில் இல்ல 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 இல்லைண்ணா. அப்போ நாங்கள் அந்த லைனில் செய்கிறது. அதுதானே 2 தான் எடுத்தாங்க. நம்பர் உங்களுக்கு மாறிக்கா மாறி பார்த்தீங்கன்னா இல்லை நான் கூட அந்த பிஸ்னஸ் எல்லாம் வெத்திலையில் பொயிலையில் பார்க்கலண்டா அப்போ அதால் மாறுபட்டு வந்துட்டாங்க. சரி ஓகே சரி. இது இப்போ நான் என்னடா செய்யறடா? ஏன்டா அப்படி அவரோட ஃபோனை ஆஃப் பண்ணிட்டாரோ? போல வேறு லிங்க் போகுது உங்களோட. அப்படி உனக்கு ஆஃப் பண்ணாலும் உனக்கு அந்த ஹோல்டுக்கே சொல்லியல்ல ஆகும் டைவர்ட்டு டிரெக்டாகவே போகுமா? போட்டாப்பா ஏ புலையடாப்பா இது என்னடா புனிதனா இருக்கு சுடலை பக்கத்து ரோட்டன் இல்லை சொன்ன ஒரு நாள் புனிதனாக போய் தான் காட்டி கேட்போம். ஐயோ இது வேலை வெறுத்துட்டேடாப்பா இப்போ காட்டி கேட்குற. ஓகே இது என்னடாப்பா இது? நான் பெம்பலாக கேட்டிருப்பேன். அதை சாப்பிட்டீங்களோ உண்டு. இதுதான் சுடலை. நல்ல ஞாபகம். சரி 5-6 வருஷத்துக்கு முன்னம் சோந்துவோட வந்து எடுத்த சுடலையை காட்டி வீடியோ எடுத்துறாப்பா. அந்த வீடியோ எடுத்த காரணம் என்னென்றால் காசிலேயே எங்கேயோ சுடலையில் புனமரியிற ஒரு வீடியோன்ட்டு பார்த்து நாங்கள் அந்த டைமில் ஐடியாவில் எடுக்கிறான்டா பார்த்தா அது மில்லியன் ஓடின்றது. அப்போ அந்த ஆசையில் இந்த பிள்ளை கேட்டுவான். தங்கச்சி இந்த ஐயா தெரியுமா உங்களுக்கு? ஓ அவர்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட்டு எங்களே கம்பி அடித்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தா. ஓகே இப்போ அதில் ஒரு பிள்ளையை கேட்டனால அதை சொல்லிச்சுது. இந்த அப்படி நேராக போனால் 61 வீட்டு திட்டம் பெறும். அதுக்குள்ளே தான் ஐயா இருக்கிறாரு. நீங்கள் இதில் எல்லா இடமும் சொல்லலையாப்பா. அந்த பிள்ளை இந்த ரோட்டில் பாருங்க முன்னு காட்டுறா. இந்த ரோட்டில் ஒரு நாதி இல்லையா? இந்த ரோட்டோட தனியாக நடந்து போகுதுடாப்பா இந்த டைம். இதெல்லாம்டாப்பா பிரச்சனையே வரடாப்பா. பிறகு இப்போ நாங்கள் கூட மறுக்கேக்குள்ள அந்த பிள்ளை என்ன நினச்சதோ தெரியாது. ஆனால் இப்போ எல்லாம் நடக்கிற இந்த கொடுமை இருக்குதாங்க. இந்த ரோட்டில் இப்படி தனியாக தெரியக்குள்ள ஒரு குடிச்சு வரிச்சு யாரும் ஒரு காவாலி கும்பல் இப்படி வந்திருந்தா என்ன நடக்கும் சொல்லாப்பா. அட்லீஸ்ட் சும்மா தனவுவாங்களேடாப்பா. நானுச்சேன் அந்த பிள்ளை தனியாக போக பின்னாலேயோ முன்னாலே யாரும் வருவாங்கன்ட்டு ஒருத்தரையும் காணல இல்லையாப்பா. என்ன தூணாட சரியா. அப்போ இப்போ ஐயா வந்து 61 வீட்டு திட்டத்துக்குள்ளே இருக்கிறாராம். இந்த ரோட்டு இப்போ கிட்ட போட்டிருக்காங்க. ஃபினிஷ் பண்ணிடுறேன். அது சொன்ன வேறு அந்த ஆட்டோ ஒரு அக்கா அந்த வீட்டுக்கு பக்கத்துண்டு இப்போ இங்கே வந்துட்டோம். நீங்கள் 61 வீட்டு திட்டம்ங்கிறாப்பா. இது உனக்கு ஞாபகம் இருக்குது எவ்வளோமெண்டு? ஏய் சொல்லா கல்யாணம் செஞ்சு வச்ச ஏரியா இது. அது இதுக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன். இப்போ 61 வீட்டு திட்டத்துக்கு எதால் போகிறது? காது சின்ன காத்து நினைக்கிறியோ? இந்த டாஸா முறிஞ்சு விழும் தெரியுமா பேன? சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா வீடு வழியை தென்னையை தறிக்காம வச்சுருப்பாங்க. இந்த இப்படி பெரிய வளர்ந்த சொத்தி ஒல்லி தென்னையில் தறிக்காம வச்சுப்பாங்க. அப்போ கேட்குறது இதில் தறிச்சுடுவோம் ஞாபகத்தில் உண்டு. ஒரு காலம் தென்னம்பிள்ளை வீட்டுக்கு மேலே விளையாண்டுவாங்க. பிசர் கதை அந்த பழைய அது கதையை காய்ச்சி நிற்பாங்கடாவா பண்டைய காலத்து நம்பிக்கையில். நீ சொல்ல அம்பளா உண்டு. இது என்ன கதை? ஒரு சூறாவளி அடிச்சா விழா மரம் விழுந்தாலும் வீட்டுக்கு மேலே விழா பிரேண்டா அது எங்கே விழுந்தா என்ன? தென்னம்பிள்ளை என்று சொன்னால் அது பிள்ளைக்கு சமனா. சரிடா அப்போ அதுக்கு வளர்ந்து ஆபத்துண்டா வெட்டி விடுங்க. விழுந்து வீட்டோட எல்லாம் முறிஞ்சு எல்லாருக்கும் மேலே விழுந்தா என்ன காட்டும் இல்லை. அவனோட வேலைக்கு வர ஓடின்னு வந்துடுறீங்க ரோட்டு வழி கேட்கலாம். ஐயா அந்த குவன் ஐயா அந்த வீடு அது அந்த குப்பையில் பொறுக்கி கொண்டே விற்பார். ஆட்டோ தர்சினியக்கான வீடு அது எதால நேரையோ? அவர் எந்த ரோட்டா விடும்? நீலத்தாரம். சரி சரி. அதனால இல்லை நீட்டாக வச்சுக்குது கார். என்ன நாங்கள் காரமாக வச்சுக்கோம். என்ன துண்டு கனெக்ட் ஆனது கொண்டு போயிருக்கேன் நீ இந்த கார்? என்ன நான் கொண்டு வந்தேன்.
நியூசிலாந்து நம்பர் ஆடு ஓ ஓ அவே அறியா நம்பர் காட்டுவா புது நம்பர் ஆடு இதில் கடைசி விடாமுடா மண்டபம் கடைசி வீடு அவாட விடாம் அதுக்கு முதல் விடாம் வெட்டு ஐயாண்ட விடாம் ஓகே வீட்டை வேணும் கோல் பண்ணி பார்க்கோண்டாப்பா ஓஹோ இதுடாப்பா இந்த இருக்கு மண்டபம் கொஞ்சம் இரு. மண்டபத்துக்கு புதாக இருக்கு கெடுதா கிடக்கெல்லாம் ஃபுல்லாக ஆட்டோ ஆப்பம் ஃபோன் பண்ண மேலே ஆகுதாப்பா சைக்கிள் எழுதிடாம சொல்லுவான் கடைசி ரெண்டுக்கு வீடு கிடக்கியப்பா நின்று அவட விட இங்கே விடாப்பா ஒருத்தரும் பள்ளியில் வருது அதுதானாப்பா செஞ்சு குப்பை குப்பை குறைப்பிட பாத்தியோ பிடிச்சாச்சு உடப்பை கும்பம் இப்போ நீ என்ன செய்யறேன்டா இறங்கி போட்டு எனக்கு ஒரு காரை விட சேஃப்டி அடுத்து சொல்லலாம் நீ சாலு பின்னுக்கு தெரியுது வணக்கம் எது வீடு கணக்காக வந்துட்டேன் உக்கா கார் விடணும் பாருங்க இடத்த பார்த்து சொல்லுங்க காத்தா கிடக்கு எதில் விடுவோம் தம்பி இல்லை உள்ள போகணும் அதில் விடுவோங்கடா இதுலேயும் போடலாம் அங்கே அதில் விடுவோம் அதில் விடுவோம் അവിടെ തവണ പുല്ലുறது കൊണ്ടേ ഇല്ല அது கடும் காத்தா கிடக்கு ഞാൻ ഇവിടെയാ അത് കേട്ടോ ஓ பேக்கெல்லாம் கிடக்கு ம் புடை கொண்டு வச்சு ஆமாம் இது அந்த நேரம் ஆர்டிஐயில் வேறு செய்ய இந்த தென்னியெல்லாம் போட்டு ஒரு பாய்க்க முடியாது கொஞ்சம் வருமானமாக தான் தருது என்னண்டு ஆர்டிஐயில் வேறு செய்ய இந்த தென்னியெல்லாம் நாற்று போட்டு தான் நட்டுறோம் நம்மளுக்கு மற்றது இப்போ கிட்டடியில் ஊருக்கு நீங்கள் ஆடையும் கலவடுத்தீங்களோ அதுகளானே தெரியாரான இந்த இதை செய்து கொண்டு இருக்கிறோம் களவெடுக்க தெரிஞ்சால் இப்படி கஷ்டப்பட வேணும் அப்போ நாங்கள் கலவரத்து தான் நல்லா இருக்கோன்றீங்க சரி அப்படி சொல்ல வரே இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்களா கலவெடுக்கிற ஆக்கள் உங்களை முதல் எடுத்தாக்கள் மேபி அப்படியே ஆக்களாக இருக்கலாம் வாங்க உள்ள போம் ஆடுகள் எல்லாம் வளர்த்தனா அந்த பெரிய ஆடுகள் எல்லாம் என்ன மூத்த மகளாரா நான் அலைஞ்சது அப்போ ஆடு வளர்த்த கதை தான் மாறி எடுத்த கதையாக வந்தது இப்போ யார் நிற்கிற விட்ட ஒரு தடவை அதுதான் நெல்லம் இது என்னப்பா இது வீடு ஃபுல்லாக வர கிடக்கு காஜி மரம் நல்லா இருக்கு நிற்கிற வீடுனா இந்த வீடு தான் இதாக கிடக்கு என்ன ஒரு சோழ வேணத்துக்குள்ள இங்கே ஆள்கிட்ட வேலை தெரியுது ஃபுல்லாக போகிறது இல்லை இந்த ஐயோ ஆனால் என்னண்டு இங்கே இருக்க மனசு வராதான் தனிங்க யோசிச்சுப்பார் ஒரு சாய்சனம் இல்லையே அந்த நேரம் ஐயா அவங்க கூட தனியாக இருந்து வாழ்ந்ததில் எனக்கு அது இஞ்சத்தியாக கூட புலங்குற விட தனியாக இருக்கிறேன் என்ன ஐயா அப்போ உங்களோட வீட்டை ஃபுல்லாக இது அஞ்சாமண்ணா எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்றால் நீங்கள் இப்படி எல்லா இடமும் போகிறதானே இப்படி போகிற இடங்களில் குப்பையில் அதில் எல்லாம் தேடி திரிஞ்சு பொறுக்குறானே ஆமாம் அப்படியான இடங்கள்ல உங்களுக்கு எங்கேயாவது இடத்த எதுவும் ஒரு பெருமதியான சாமான் விட்டுருக்கோம் அப்படியான ஒன்று என்ற கையிலே அப்படி இல்லைங்க அப்போ நாங்களும் பெருமதி இல்லாமல் போனோம் நீங்களும் தான் இந்த கடை நேரத்தில் ஆண்டவனாக நட்டப்படத்திருக்கு இல்லை நீங்கள் இல்லை நான் கடை உங்களை பேசியும் போட்டேன் என்றால் அந்த முதல் சிலவே செய்த தவறால் உங்களை பேச நான் உங்களை கேட்டேன் இல்லை நீங்கள் குப்பை ஓரிக்கிற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு பெருமதியாகணும் கிடைக்கலையே உண்டு அப்போ நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க அப்போ நாங்களும் அப்படி ஒன்று கேட்க நீங்கள் சொல்லிக்கோம் நீங்கள் உங்களை தான் குப்பையில் பொறுக்கையிலேன்னா ரோட்டில் சொன்னேன் அப்போ இது ஐயா இந்த வீடு ஆமாம் வேறு ஐயா இருக்கிறீங்க வீட்டில் நானும் என் 2 பிள்ளைகள் ஒரு ஆள் அங்கே உண்டு அவங்க போட்டு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கணும் மாதம் 25,000 கட்டிக்கிட்டு இருக்கணும் ஐயா இப்படி அப்படி சேர்த்து இது மட்டை ஃபுல்லாக இதுகளெல்லாம் சேர்த்து அனுப்புறேன் நான் ரெண்டா இந்த கார்பரேட் மட்டும் அவங்க கொடுக்கலாம் ஆமாம் இவ்வளோ நீங்கள் பொறிக்கு வந்து ஓ சரி ஆமாம் எந்த டாஸா பாரம் பாருங்க அப்போ
இது வீட்டோட கடையை மெய்யா வச்சுருந்தா எல்லாரும் கொடுத்து எல்லாரும் மேடி தொண்டு போட்டு தான் விட நல்ல விட மாதிரி இருக்குது. இது காட்போட்டோ எவ்வளோ கிலோ? கிலோ 20 ரூபா. கிலோ 20 ரூபா? ஆமாம். இது நீங்கள் கொண்டு தான் கொடுக்கும்? ஆமாம். நீ வந்து எடுக்க மாட்டேன். வந்தெடுக்க 2000 ரூபா விலாங்க கேப்பினோம், 10 ரூபாங்க கேப்பினோம். அட கடவுளே, அதுக்கு நீங்கள் இங்கேருந்து கொண்டு போகிறீடாப்பா. 1 கிலோண்டேக்கு நட்டம் தான். ஆனால் ஒரு எப்படி வேணும் 20-30 கிலோன்னு கொண்டு போனால் வருமே. ஆனால் கார்ட்போர்ட் மட்டும் 20-30 கிலோண்டு அவ்வளோ வந்துடும். அதனால எனக்கு யாராவது கொஞ்சம் உதவி செய்து ஒரு வாகனம் எடுக்கக்கூடிய இது செய்துட்டால். வாகனம் விட என்ன வாகனம்? ஒரு பட்டா வாகனம். பட்டா வாகனம் தான் ஓடுறது. நான் இந்த மகன் ஆள் சீராகிட்டா டிரைவர் ஆக்கி ஆள ஓட. இப்போ மகன் ஆள் சீராகுவாருண்டு நம்ம மருமகன் இருக்கு. உங்களுக்கு கண் பார்வை இல்லாத பொது மண்டபத்துக்கு முன்னால நாங்கள் இன்னொரு ஆள் நம்பி எதுவும் செய்யலாம். ஐயா, நாங்கள் நம்ப வேண்டிய ஒரே ஒரு ஆள் நீங்கள் மட்டும்தான். என்ன நம்பி நீங்கள் செய்யுங்க. உங்களோட நீங்கள் ஏற்கனவே போட்ட கடையை எல்லாருக்கும் கொடுத்து போட்டு இப்போ நொண்டு இருக்கிறீங்க. சரியோ, உங்களுக்கு கை கொடுக்குற இந்த ஒரு தொழில் மட்டும்தான். திருப்பி இன்னொரு கட்டத்துக்கு ஒரு கொஞ்சம் ஒரு ஆடம்பரமான விஷயத்தை நாங்கள் செஞ்சிட போயக்குள்ள அது திருப்பியும் உங்களை பிள்ளையாக கொண்டு போய் தான் விடும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு தொழில் தான் உங்களுக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரும். அப்போ இதில் நீங்கள் கொஞ்சம் இன்னும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் ஒன்றில் வந்து இந்த சைக்கிளை வந்து அந்த கரிகளை மாற்றி இந்த பொட்டியை கொஞ்சம் நீட்டாக அடித்து கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் இதைத்தான் தொடர்ந்து செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு எதுவும் ஒரு சலுகை மாதிரிக்கு செய்யலாம். அப்படி இல்லாட்டி லைசன்ஸ் இல்லாத மோட்டர் சைக்கிள் வந்து அப்படி இருக்கும். லைசன்ஸ் இல்லாத பைக்குகள் மாதிரி நுழம்புக்கு லைசன்ஸ் இருக்கும். அதுலேயும் 2 வகை. நுழம்புக்கு இருக்கும் ஐயா. நுழம்புலேயும் 2 வகை இருக்குண்ணா. நுழம்பு நான் வச்சுக்கிறேன், பெரிய சைக்கிள் மட்டும் வச்சுக்கிறேன், 1 ரூபாய் கொண்டு. அப்போ இந்த உள்ளுக்கு நிற்குது வந்து பாருங்க. பொய்யெல்லாம் இப்போ அவங்களுக்கு நான் ஏன்டா என்ற கஷ்டப்பட்டு பிள்ளை கண்டு எடுத்து விட்டுருக்குறேன். முந்தி ஆடியில பேருக்கு நுழம்பு வேறு ஒன்று கிளச்சி மட்டும் 4 பேர் வந்து. ஓ, அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா எனக்கு ஒரு பெரிய வாகனம் பட்டான்னு எடுக்கிறக்குரிய இது செய்து வந்து நான் 1000 நாள் சம்பளத்தை போட்டுட்டாலும் நான் அவர்கிட்ட கூடாமல் அந்த ஒரு நேரத்துக்கு மட்டும். இது என்னப்பா வீடு ஃபுல்லாக சாமான் இருக்குது அங்கே நிற்கிறா நம்பாள்கிட்ட. இது 4 பேர் வச்சுக்கிறேன். நான் ஒரு சொத்தும் அழிக்கிறேன் இல்லையா, எடுத்த சைக்கிளுமே கொண்டா ஆரம்பிக்கிறேன் இல்லை பிள்ளைகள் ஓடும். அதுதான்டாப்பா. ஐயா, இந்த பைக் யார் ஓடுறது? பைக் நான் வரணும் ஐயா. இது ஒரு லைசன்ஸ் இல்லை நான் கோயில்களுக்கு எனக்கு அந்த சின்ன வயதுலேருந்து இப்படி ஒன்று எடுக்க போகும். இப்போ இது இப்போ 12 லட்சம் போகும். அப்போ இதை கொடுத்துட்டு ஒரு பட்டா இருக்கலாமே. இது விற்க கூடாது என்ற பிள்ளைக்கு வேணும் மகனுக்கு. இல்லை, அதுவும் மகனை கொண்டு தான் ஓட போகிறீங்க. அப்போ தொழில் செஞ்ச மாதிரி போயிடுமில்ல அவங்களுக்கு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து. அப்படின்னா நீங்கள் இதை கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் காசு போட்டு கொண்டு எடுத்தாங்க. அது அப்படி செய்வோம். அப்படி செய்வோம் வேண்டாம், அப்படி செய்வோம். ஏனண்டா இப்போ இப்படித்தானையா இதே கதையைத்தான் நான் முல்லைத்தீவில் போயிட்டு எங்கட அவர் அந்த வளர்த்தியார் அண்ணன் இருக்காருல்லோ அவருக்கும் சொன்னான். அவர் வந்து ஒரு முன்னாள் போராளி. அவர்கிட்ட வந்து பைக் நிற்கிது, ஆட்டோ நிற்கிது. அவர் வந்து எங்கிட்ட ஒரு வேன் கேட்டார். அப்போ நான் சொன்ன விஷயம், உங்களுக்கு வேன் வேணுமென்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் விலை கூடின விஷயமாக செய்வாங்களோ எனக்கு தெரியாது. நாங்களும் சேர்ந்து கதைச்சியாச்சும் ஒரு முயற்சியை போடணும்னா நீங்களும் ஒரு பக்கத்தால் உங்களோட இந்த பைக்கையும் ஆட்டோவையும் விற்று போட்டு நீங்கள் ஒரு கொஞ்சம் முயற்சி எடுத்து நாங்கள் செய்யலாம்ண்ட. அதை நான் விற்க மாட்டேன்டார். அப்போ அப்படி கேட்க சனம் என்ன செய்யும்? ஒன்று இப்போ உதாரணமாக ஐயா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பட்டா ஒரு வாகனத்தை கேட்குறீங்க, சரிதானே? இப்போ உங்கள்கிட்ட எதுவுமே இல்லாத ஒரு கட்டத்தில் என்ன செய்யலாம், அந்த காசை ஃபுல்லாக நாங்கள் போடுவோம். இப்போ உங்கள்கிட்ட இந்த ஒரு பைக் நிற்குன்னு சொன்னால் இது நீங்கள் பிள்ளைக்கண்டே வச்சுருந்தா கூட இப்போ நீங்கள் பட்டா எடுத்தாலும் அதை யாரோட போயினம்? உங்களோட மகன் தானே ஓட போகிறார். அப்போ மகனோட போகிற மகன் அதில் தொழில் செய்வர்கிட்ட அதுக்கு பிறகு அவருக்கு இதோட டைம் வருமோ? வராது. அப்போ நாங்கள் இதை வந்து ஒரு விலையை பொறுத்து நீங்கள். ஆனால் இன்னும் ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாமான்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு அதாவது பாரம்பரியமாக கனகாலமாக சில வேளை இந்த வாகனத்துக்கு ஒரு வரலாறு இருக்கும். இனி இல்லை என்ற ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் இந்த சைக்கிளை நீங்கள் எடுத்திருப்பீங்க. என்னென்ன எடுத்தீங்க? இது சரியா கஷ்டப்பட்டது தான் இந்த தொழில் செஞ்சானோ இது அந்த ஆடியில் வேலை செய்ய ஆடிய எனக்கு அந்த மூத்த மருமகன் வந்து தான் அழிச்சு சிங்களப்படியன். அதை தான் சொல்கிறேன். ஏன்டா இப்படியான சைக்கிள் கொஞ்சம் மார்க்கெட்டான சைக்கிள், சில பேருக்கு விருப்பம் இப்படியான சைக்கிள். இந்த 2 சைலன்சர் இல்லை. ஆமாம், டபுள் சைலன்சர். இதுக்குரிய சைலன்சர் 200 சைலன்சர். பாரு சாவி ஸ்டார்ட் வருமோ? ஓமோம். அப்போ ஐயா, ஆனால் உங்கள்ட்ட என்ன பிடிச்ச நேர்மை என்னண்டா, சில பேர் என்ன சொன்னாக்கா உள்ளது ஐயா உள்ளோட சொல்ல ஒரு நாளும் ஒழிக்கப்படாது. இல்லையா, சில பேர் என்ன செஞ்சிருப்பாங்க தெரியுமோ, வீட்டை நைஸாக உங்களை கூப்பிட்டா கரைச்சல் வீடியோ எல்லாம் எடுக்கிறவங்க தன்னிட்ட கிடக்கிற எல்லாத்தையும் காட்டி தனக்கு வாரதையும் நிப்பாட்டி போடுவாங்கன்னு யோசிச்சிருப்பாங்க.
ஆனால் ஐயா தனக்கு உள்ளுக்கு தன் வீட்டுக்குள்ளே கிடக்கிற சாமான் எல்லாத்தையும் கூட காட்டுற பார்த்தியா. அப்போ அங்கே தான் ஐயான்ற நேர்மை இருக்குது. ஒரு அடைப்பு வண்டி இருக்கு. பெட்ரோல் பூட்டி கிடையாது. பார்த்தியா அதுதானே. இல்லை பெட்ரோல் பூட்டி இப்போ என்ன எக்ஸைட் பண்ண அடைக்குது. ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ பாதிக்கும் ஐயா பெட்ரோல் நோமலாது? இதுவரை கொஞ்சம் இந்த ஆட்டோன்ற கணக்கு பெட்ரோல் பேர் செய்யும். இது மெட்ரோட அப்படியே கொஞ்சம் கூட தான். ஏன்னா 2 சைலன்சர் இல்லை. ஆமாம். ஆனால் கொஞ்சம் விலாசமாக ஓடி திரியுதா இருக்குமேண்ணே. ஆமாம். இந்த சைலஞ்சர் 200 சைலஞ்சர் ஓடுறது. இதுக்குரிய சைலஞ்சர்னா டிமாண்ட் குறைவு. இது 200 சைலஞ்சர். ஒரு ஆள் செல்வின்ற மகன் கடவுசிக்கிற பாட்டு கிடையாது வராங்க கிடையாது. அவர் இந்த சைலஞ்சரை தர சொல்லி கூட நான் சொன்னேன் சைலஞ்சருக்கு ஆடு தான் இந்த சைக்கிள் நாங்கள் எடுத்தது. ஏன்னா சைலஞ்சர் தான் அவர் ஐயா வாரன். இப்போ இது சாதாரணமாக இப்போ இது என்ன இது பெயிண்ட் பார்க்கணுமோ என்ன விளக்கம்? இது ஒரு வித்தியாசமாக கலராக இருக்கு. நல்லா இருக்கேண்ணா. இது 12 லட்சம். ஆமாம். நீங்கள் எடுக்கவே வேணுண்டோ? ஆமாம். நான் அதை கேட்கலேண்டா அவர்கிட்ட உண்மையாக எடுத்த விலையில சரியில்லை தான் கேட்குறேன்டா. நீங்கள் 12 தான் எடுத்தீங்களோ? ஆமாம். என்ன சொல்கிறீங்க? 2 இப்போ கூட வருமே ஐயா இல்லையோ இல்லாட்டி குறைஞ்சிட்டோ? இப்போ கொஞ்சம் டவுனோ? இந்த எல்லாரும் வசதியான ஆகலாம் எடுக்குங்கள். இப்போ சும்மா நோமலா அப்படி இப்படியான ஆக எடுக்கல. அப்போ நீங்கள் எடுத்தீங்களே. நான் எனக்கு சின்ன வயலேருந்து ஐயா நான் அந்த இயக்கங்களோட நின்ற காலத்துலேருந்து பெரிய பொறுப்பாளர் தளபதியின் வாகனம் உண்டு இப்படி மோட்டர் சைக்கிள் காலம் பண்ண போய் நான் துளைச்சி வருவேன். நீங்களும் இயக்கத்தை சொன்னீங்க. மனைவியும் இயக்கம் தான் கடற்படி. அவாக்கும் ஒரு தருமே இல்லை. அதால தான் இந்த இந்த வீடு அவாலாம் கிடைச்சது. இந்த அவாவுக்கு சாதகப்பினோ சௌகரமோ உடன்புறமோ இல்லை. உதாரணத்தில் இருக்குது அவதான் மனைவி இறந்துட்டா. அப்போ அக்கா சொன்னா கண்டு வீட்டு வேலை போனோம். அவ செத்தது ஒரு தரம் தெரியாது. திடீரென்று ஒரு 3 நாள் காய்ச்சல்லாம் இருந்தவ. இப்போ இந்த வார இதோட 3 வருஷம் ஆகுது. அக்கா இப்போ வரைக்கும் என்ன சொல்லிக்கணும் வந்தவள் ஐயாண்ட வைஃப் எனக்கு தெரியும் வீட்டு வேலைக்கெல்லாம் தெரியும். அங்கே இருந்து ஒரு நாள் நடதான் கருத்துறைக்கு வீட்டு வேலைக்கெல்லாம் போறவாண்டு சரியோ. அப்போ நான் இப்போ போகிறேன் அப்படின்றது இப்போ பெருசாக காணலவா வேண்டா. அவ இறந்தது ஒரு தரம் தெரியாது. நியாயமான பேருக்கு தெரியாது. அப்போ இப்போ நீங்களும் இங்கே 2 மகன் ஒரு ஆள் அங்கே இதில் இருக்கிறாரு கொண்டு விட்டு கிடக்கு வைத்தியத்துக்கு. மற்ற ஒரு ஆள் மகளோட முன்னால் இருக்கு இந்த பொதுமண்டலத்துக்கு முன்னால் இந்த இது செய்யணும் சர்ப்ரைஸ் அது மகள் உங்களோட மகள். ஆமாம். அவள் கேம்பஸ் படிக்கிறாள். அப்போ ஐயா ஒரு முழுமையாக ஒரு உண்மை அப்போ இந்த விட நீங்கள் தனியாக தான் இருக்கு. ஆமாம். இது முன்னாடி அக்கம் பக்கத்தாக்கள் வருவாங்க. எனக்கு ஐயா வந்து நாங்கள் அந்த இயக்கத்தோடு இருந்த காலத்துலேருந்து நடுக்காட்டுக்குள்ளே தனியாக தான் வாழ்ந்தேன். இஞ்சித்தாக கூட புழங்குறத விட தனியாக இருக்கலாம் வேண்ட மாதிரி இந்த கடை ஒன்று போட்டு நான் அழிஞ்சதோட இன்றைக்கு உங்காலும் ஒரு 15,000 எந்த கதையும் இல்லை. எல்லாமே ஐயா இந்த முயற்சி அந்த தென்னை முழுக்க நாற்று போட்டு தான் முழுக்க நட்டுனேன். ஐயா கதிரையில் ஒன்றும் இல்லையா? இல்லை தாரணம் ஐயா கிடந்தா தாங்க அமைச்சா பிள்ளை. நல்ல ஒரு மனுஷன் ஏன்னா ஒரு பேர் வேறு என்ன வச்சு பயமே இந்த பைக்கை விற்று போட்டு கொஞ்சம் காசு சாப்பிட்டு போட்டு செத்து போட்டு வச்சுப்பாங்கட்டாப்பா. அந்த பைக்கை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த உடம்பெல்லாம் திரிஞ்சு குப்பை பொறுக்கி விற்கிது. ஆனால் எங்கட ஒரு சில பேர் இருக்காங்க எல்லாரையும் சொல்லல. இப்போ இந்த பைக்கை பார்த்து போட்டு அப்போ இவருக்கு ஓகே இவருக்கு ஒன்றும் சேர்த்து இல்லைன்றது கோதாரி. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு விஷயத்தை கடைசி வந்து நாங்கள் பறைக்கக்கூடாது. ஏன்னா கதிரை இன்னொன்று அடிக்கா இருக்குது இன்னொன்று எடுத்தான் இல்லைம்மா என்ன சொல்லலாம். அவர்கிட்ட பைக் நிற்கிது தானே அவருக்கு என்ன உதவியண்டா என்னடாப்பா பைக் நிற்கிது சரி விடு பைக்கை தின்னே இல்லைம்மாடா. அந்த எல்லாத்துக்கும் ஓம்படுது வேறு. அப்போ அந்த ஒரு மனசு வேற ஒன்றும் இல்லை. அப்போ விளங்குது அந்த மனசு. அப்புறம் அந்த ஆள் வந்து தான் கஷ்டப்பட்டு உழைச்சி நேர்மையாக வாழ்கிற அந்த ஒரு தன்மையால் அன்றைக்கு அந்த ஆளுக்கு அந்த கோபம் வந்தது. இல்லாட்டி சும்மா ஒரு ஆளுக்கு வராது. விளங்குதா? எல்லார்கிட்டையும் வாங்கணுமென்று நினைக்கிற ஒரு ஆளுக்கு அந்த கோபம் வந்துடாது. இவருக்கு அந்த கோபத்தை பார்த்து நினைச்சான்
ஆள்கிட்ட வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று நிற்கிது லொரி ஒன்று ஆயிடுங்க நீங்கள் அதே ஒரு சரி அப்போ ஐயா ஓமாம் அப்போ நாங்கள் அந்த வீடியோவில் போட்டோ கொண்டு ஊருக்கு யாரும் பார்த்துட்டே கேட்டவே உருவோடு தான் கேட்குறது எனக்கு இதுக்கு இருந்து நான் அழிஞ்சதை நினைச்சு உருவோடு கொண்டும் கேட்குறேன் அடிபட்டாலும் பிடிபட்டாலும் பிள்ளை தான் சின்னதாக விட்டாலும் நடக்காதான் இருப்பேன் 3 நாள் கேட்பேன் அப்போ இந்த இடத்துல அப்போ மதியம் என்ன சாப்பிட்டீங்க மதியம் வேண்டாங்கன்னு சாப்பிடலையா ஏன் நான் வெளியால் விழுக்கிட்டாங்க நான் கடையில் சாப்பிட்றேன் மற்ற மேலே ஃபுல்லாக காலம் சாப்பாடு பசிக்க கேட்டேன் அவனை போயிட்டேன் 3:30 போச்சு நேரம் என் பிள்ளை வெறும் 2 ரூபா சாப்பாடு ஐயா உங்களோட ஃபோனுங்க ஃபோன் இங்கே இருக்கு உங்களோட ஃபோன் கடிஞ்சிக்கல கிடையாது எடுத்து நாங்கள் இருக்கா கடிஞ்சிக்கல அதிசயா எனக்கு மூத்த மருமகன் ஆளாச்சா நான் அழிஞ்சேன் சிங்களவனால 3 வாகனம் எடுத்து கொடுத்து எல்லாம் பித்து போட்டு இப்போ பிள்ளையே நான் தான் பார்க்குறேன்டா பாருங்க எங்கே அந்த பிள்ளை அங்கே மகள் விட்டான் மகள் விட்டு எத்தனை வயசு ஆளுக்கு அவள் இப்போ 3ஆம் ஆண்டு படிக்கிறான் 3ஆம் ஆண்டு படிக்கிறான் இங்கே உங்களோட ஃபோன் ஒன்லேயா இருக்குது ஓமாம் பாருங்க ஒன்லே இருக்குது இப்போ நான் திருப்பி அடிச்சா சிக்கல்றாப்பா அப்புறம் வந்தாங்க இப்போ பெத்தில் உங்களுக்கு அடிக்க யார் வருவாங்க ஐயா நீங்கள் என்ன நம்பர் அடிச்சு நீங்கள் இந்த உங்களோட நம்பர் தான் பேர் எழுபத்தேழு ஓ இல்லை உங்களுக்கு அடிக்க ஒரு ஆள் கட்டுனே காலேருந்து கேட்கிறாரு என்ன பைக் பிஸ்னஸ் என்ன செய்கிறாரு சில ஒவ்வொரு நம்பர்கள் சில மாறினால் இல்லை அவர் என்னென்னண்டா நீங்கள் யாழ்ப்பாணம் நீங்கள் பைக் யாருக்கும் விற்கிறதுக்காக ஏன்டா தண்டை மகன் பைக் எடுக்கிறது நிறைய பேரோட காய்ச்சான் அப்போ நான் அந்த முச்சந்தி பிள்ளையாளுக்கிட்ட வந்து ஐயா நான் பல்லப்ப தாண்டி வந்துட்டேன் முச்சந்தி பிள்ளையாளுக்கிட்ட நிற்கிறேன் எவ்வளோத்த வரணும்டா 6 தம்பி நீங்கள் 2 ஓ நான் நினச்சி நீங்கள் தான் விளையாடுறீங்க ஒரு ஏன்டோட்டு புறம் காய்க்க என்ன தம்பி எடுத்துட்டு இருக்கிறீங்களேண்டு ஓ அப்போ நான் நீங்கள் எங்கே காய்க்கின்ற கொழும்பு ஏர்போர்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவரா அப்போ அவர்கிட்ட நீங்கள் என்ன செய்கிறீங்களே எனக்கு நான் சொன்னேன் நான் பொயிலையில் எடுத்து வியாபாரம் செய்கிறேன் அப்போ அதான் சும்மா நீங்கள் என்று சொல்லி நானும் சும்மா பகடியாக காய்ச்சிட்டு வச்சுட்டேன் உங்களோட நம்பரில் எனக்கு அடிங்க அப்போ என்ன புதுனமாக கூட சரி கொஞ்சம் பாருங்க நீங்கள் எடுக்காங்க நான் உங்களுக்கு முன்னுக்கு எடுத்து காட்டுறேன் சில வேலை இப்போ பக்கத்து போன் கூட கடியா உங்களுக்கு வருது வரியா போங்க நீங்கள் ஆன்சர் பண்ணாங்க பாருங்க பாப்போமா இது கண்ணை கட்டி வித்தியடாப்பா இவர் இப்போ ஒன் பண்ண வரியா இந்த வாரைக்கு இப்போ ஒன் பண்ணீங்க போன் இல்லை இல்லை மேலே ஒன்றாண்டு இந்த ஃபோனை ஆஃப் பண்ணி சில இது சவுண்ட் இல்லாம கிடக்கு வர மறுபடியும் கொஞ்சம் தான் ஃபோன் தான் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணட்டும்பா இது என்னடாப்பா இது சொன்னால் நம்ப மாட்டாங்கடாப்பா ஒருத்தர் ஐயா இப்போ பாருங்க உனக்கு புதுனமாக கிடக்கு சொன்னால் நீங்கள் கூட நம்ப மாட்டீங்களே என்ன புதுனமண்டு கொஞ்சம் பாருங்க பாருங்க என்ன நடந்துன்ற உண்மையாக இருக்க அறிவோம் கட் பண்ணி போட்டேன் நண்பா கட் பண்ணி போட்டு ஆஃப் பண்ணுறேன் சரியா இப்போ திருப்பி அடிப்போம் ஆஃப் பண்ணி போட்டு என்னடாப்பா ஆஃப் பண்ணி சொல்லுறாப்பா ஃபோன் ஆஃப் ஆகிட்டு இல்லை இப்போ நான் தான் ஆஃப் பண்ணேன் ஆஃப் பண்ணி போட்டு அடிக்க ஜீரோவில் போதும்னு பார்த்தேன் என்னடாப்பா உனக்கு காட்டிட்டு அடித்தேன் இல்லை பெரிய ஆடுகள் எல்லாம் வளர்த்துறான் எல்லாம் மூத்த மகளுக்கு கொடுக்காம சிங்களம் எல்லாம் அடிச்சுடுவாங்க 3 வாகனம் கொடுத்துறான் 45 72 பை நம்பர் ஆட்டோ மற்றொரு பட்டான் எல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தவங்க அழிச்சிட்டாங்களா மற்ற 50 கேஸ் உண்டு இல்லை எல்லாம் அடிச்சு போட்டு இப்போ டிக்டாக்ல டான்ஸ் போட்டு இந்த ஐதா ரைட்டா போகுது கோலா இங்கேங்க கோல் போகுதா உங்களோட தான் நம்பர் ஒரு ஆள் காய்க்க போகிறா வேங்குவா வேங்குவா இந்த ஹலோ அது எப்படி ஐயா இந்த என்ன பக்கத்து இருக்கிற ஐயாவோட நம்பர் அவருக்கு அடிக்க உங்களுக்கு வருது கோல் இந்த வருது உங்களோட ஃபோன் நம்பரை கொஞ்சம் சொல்லுங்கள் 22 92 இதோ இப்போ காய்ச்சி நிற்கிற நம்பர்
என்ன இது இது சரியான வித்தியாசம் இல்லை. அப்போ நம்ம ஒரு நம்பர் மாறிக்குது, இப்போ நான் பரவாயில்ல. அதுதானே நம்பர் எல்லாம் ஒரே மாதிரி ஆகி. ஐயா இப்போ எங்கட ஐயா ஒரு ஆள்கிட்ட நம்பருக்கு அடிக்க உங்களுக்கு வருது, ஆனால் அவர்கிட்ட நம்பருக்கும் உங்களுக்கு நியாயமான வித்தியாசமாக கிடக்கு. அதுதானே. அப்போ நீங்கள் வைங்க, நீங்கள் சொன்ன நம்பருக்கு அடித்து திருப்பி நான் உங்களை கேட்குறேன். என்ன புதுனமாக ஒரு நம்பர் வித்தியாசப்பட்ட பரவாயில்ல ஒருவான். இப்போ இவர் சொன்ன நம்பருக்கு அடிக்குமா? 026 ஒரு நம்பரோட ஒற்றுமையாக இல்லையதா அவர் சொன்ன நம்பர்? ஆ நம்பர் தான் வருது. உங்கள்ட்ட 2 சிம் இருக்கோ? இல்லை, ஒரு சிம் தான். ஒரு சிம் தான். உங்களோட நம்பர் தான் வந்திருக்குது. இல்லை அப்போ ஏதோ சம்திங் ரோங்கய்யா. சரி, ஓகே, பார்க்குறேன். சாரி, நன்றியா. அது பிரச்சனை இல்லை. நீங்கள் இருங்க பாருங்க. அங்கே ஒரு ஃபோன் கடையில் போய் விசாரிச்சு பாருங்க. சரி சரி சரி. விசாரிச்சு பாருங்க. ஓகே ஓகே. இல்லாட்டி கொழும்புக்கு வரட்டே காட்டுவோம் கொண்டையா? இல்லை, கொழும்பு வர தேவையில்லை. அங்கே கேட்ட சொல்லுவாங்க. இங்கே செய்யலாமோ யாழ்ப்பாணத்தில்? எங்கே செய்வான் என்னான்னு கேட்டால் அவங்கள்ட்ட. எங்கே கொண்டே காட்டணும் ஐயா? எங்கே கொண்டே காட்டணும்? இல்லை இல்லை, ஃபோன் கடையில் செய்வாங்க. அவன் சொல்லுவான். ஃபோன் கடையில் காட்டினா சரியா? ஃபோன் கடையில் போய் காட்டுங்க. இப்படி நம்ம அடிச்சா இப்படி வருதுன்னு சொல்லி. சரி சரி. நான் நிஜம் சலூனில் ஆட்டணும். அப்படி பாருங்க. தூரம் போது தேவையில்ல. கிட்டடியில் ஈக்காது. சரியா, ஓகே, நன்றியா. சரி சரி. இங்கே பாருங்க, அது என்ன புது. சரி, ஏதோ அது நடந்து முடிஞ்சு, அதை விடுவோம். இப்போ நீங்களாப்பா இப்போ கடும் வசதியாக இருந்துருக்கீங்களாப்பா? நேரம் இந்த மூத்த மருமகனாலே அழைஞ்சி புரேன் இப்போ உதவி செய்கிறீங்க புரா. இப்போ இது இப்போ இந்த தொழில் இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு ஏன் சும்மா இருக்கப்படா இதாக கஷ்டப்பட்டு தென்னையில் அமைச்சிட்டு 12 மணி மட்டும் முதல் மோட்டர் மூட்டை அமைச்சு மேலே இருந்து கையால் ஆள் ரஜில் மாதிரி வாங்கினேன் தண்ணி. மற்ற தேங்காய் கிடந்து நாற்று போட்டு தான் நட்டேன். ஒன்றும் தென்னம்பிள்ளையா வேண்டிய. அப்போ இப்போ உங்களுக்கு சும்மா இருக்க போர் அடிக்கிறா செய்திகள். என்னட்ட ஏதாவது பிரயோஜனம் தானே. அந்த மகளாக்கள் கம்பேஸ் படிக்க கஷ்டம். அப்போ நானே கொடுத்து தான் வரணும் கிழக்கில் ஓடியா. சரி, இப்போ இன்னும் ஒரு கேள்வி. மற்ற மூத்த உங்களுக்கு இப்போ இந்த தொழில் செய்யணுன்ற ஐடியா என்னண்டு வந்தது? நான் அந்த ஆல்ரெடியில் வேலை செய்ய போகையும் பொறுக்கொண்டு போவேன். வேலை விட்டு வரைக்கையும் பொறுக்கொண்டு இருக்கேன். மற்ற அந்த ரோடில் ரெண்டு வேலை செய்ய அங்கே நீங்கள் கிடந்தா பொறுக்கி வைப்பேன். ஆடியில் என்ன வேலை செஞ்சீங்க? ஆடியே லேபராக வேலை செய்யணும். லேபராக வேலை செஞ்சீங்க? இல்லை, நான் கேட்குறேன். நீங்கள் இப்போ போய்க்க வாய்க்க பொறுக்கிற என்னத்தை விடுங்க. இப்போ வாங்க, நாங்கள் இந்த ரோட்டால் வாரோம். வரையக்குள்ளே ரோட்டை பார்த்தோம், அதால் போன ஆக்களை பார்த்தோம். என்ன சொல்கிறது, ஃபோனுகள் வந்தால் கோலை காய்ச்சோம். ஆனால் ரோட் ஓரங்களில் என்ன கிடக்குன்னு பொறுக்கணும்னு யோசிக்கிறது தானே. அதுக்காண்டி நாங்களும் நீங்களும் ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்த காரில் நீங்கள் போன சைக்கிள்ன்றக்குள்ளே சிந்தனைகள் மாறுபடலாம். இருந்தாலும் ரோட்டோரங்களில் கிடக்கிற அந்த கழிவு பொருட்களை பொறுக்கி கொண்டே வீட்டை வச்சு செய்யணுமன்ற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போ முதல் வந்தது? எங்களுக்கு ஐயா நாங்கள் 6 வயதுலேயும் கூட அம்மா இறந்துட்டேன் பாம்பு கழிச்சு. அப்போ அதுலேயே இருந்து சிட்டான கஷ்டம். அப்போ எங்களுக்கு காலம் பண்ணால் மாமியாக்கள் அப்பம் தோசை விட்டு தந்தால் கொண்ட வித்து போட்டு தான் பள்ளிக்கூடம் போகும். வித்துட்டு போனால் தான் மத்தியானம் சோறு. அப்போ அந்த இதில் இருந்தோண்டு நாங்கள் ஏதாவது அதை இதை செய்யணும், சும்மா இருக்கப்படாது. 2 போட்டு இப்போ நீங்கள் சாதாரணமாக வளர்ந்து ஒரு எத்தனை வயசு நீங்கள் தொழில் செய்ய ஆரம்பித்தீங்க? நாங்கள் ஒரு 15-16 வயதுலேயே வாழைக்குள்ள கட்டி கொடுக்குறோம் சைக்கிள். அதான் 15-16 வயசில் வாழைக்குள்ள கட்டி கொடுக்கிட்டீங்க. அது பிறகு என்ன தொழில் செஞ்சீங்க? அதுக்கு பிறகு அப்படி இயக்கத்துக்கு போயிட்டேன். அது பிறகு இயக்கத்துக்கு போயிட்டீங்க. அப்புறம் ஒரு இட வயசு பிறகு வந்திருப்பீங்க. பெயிண்ட் இயக்கத்துலேயே வேலை செய்கிறாங்க சம்பளத்துக்கு. இல்லை, அது பிறகு என்ன வேலை செஞ்சீங்க? ஒரு 30-35 வயசு பிறகு மேசன் வேலை செஞ்சது நாங்கள். ஒரு 40-45 வயசில் 40-45 வயதில் அங்கே வன்னியிலே இருக்கிறோம். வன்னியிலே எப்போ இங்கே வந்தீங்க? இயக்கத்தில் சுத்திகரிப்பு வேலை செய்து கொண்டு இருக்கோம். இல்லை, இப்போ எப்போ இங்கே வந்தீங்க? இங்கே 2000 இந்த ஒரு ஒப்பந்தம் கொண்டு வந்து 2009 பிறகு தானே? 2009 பிறகு. இப்போ கிட்டத்தட்ட இங்கே வந்து இவங்களோட 18 வருஷம் வேலை செய்தேன். ஆடியே இல்லையா? அப்போ 2009க்கு முன்னமே வந்துட்டீங்க? இல்லை, 2009 பிறகு தான். 2009க்கு பிறகு வந்தாலும் ஐயா 18 வருஷம்டா. இப்போ 2024 இருக்கணும். இப்போ 2026. இப்போ 2003 வந்துருக்கோம். 2003 4
அப்போ ஐயா என்ன சொல்கிற அப்போ உண்மையிலே இப்போ நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம் இந்த வீடியோ பார்க்குறாங்க கூட நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம் ஐயாவுக்கு வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டம்னு சொல்லி யாரும் பாவம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெண்டா கடவுளேண்டு என்ன தொழில் என்றாலும் குப்பையை அள்ளிக்கொண்டே வித்தென்றாலும் வந்தால் தன்னால் இயலக்கூடிய தொழிலை செஞ்சு அவர் சாப்பிட்றேன் ஏன்னா ஐயா ஆமாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு இல்லை. அப்போ நாங்களும் வந்து இப்போ ஐயாவோட கதைச்சு என்ன சொல்கிறது அந்த ஐயாண்ட ஒரு முயற்சிக்கும் நேர்மைக்குமான சன்மானமாக ஏதாச்சும் ஒன்று விரும்பினா செய்யலாமே தவிர அவர் அந்த சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்ற ஒரு கட்டத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னால் அப்படி ஒரு நிலைமையில் அவர் இல்லை ஏன்னா அப்படி ஒரு கட்டம் வந்தால் இங்கே வீட்டிலேயே ஒன்று பொருள்கள் இருக்குது நீங்கள் நினச்சிருந்தால் அதை கூட விற்றுட்டு சாப்பிட்டுருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அப்படியே இருக்கணும்னு சொல்லித்தான் நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க. அப்போ ஐயா நீங்கள் இப்போ காலமாக போனால் 10:30 வருவீங்க. ஓ 10 11 மணி வேலை தனியாக வருவீங்க. ஒரு காலம் நேரம் சென்று போய் வந்து திருப்பி வேற இடையில கொஞ்சம் சாமான் கிடந்தது. அப்போ அதை விட்டுட்டு பிடிக்க வந்தால் இப்போ யாரும் எடுத்து போடுவேன். அப்போ அதை எடுத்து கொண்டு ஒரு பஸ் கோட் அந்த சோதியா பஸ் கோட் அதில் வச்சிருந்து முடிக்க கொண்டு வந்தாங்க. அப்போ இரவாக போயிருப்பேன் நாயல் ரோட்டு வழியே இதுக்குள்ளேயும் போட்டியல் இருக்குது. ஓ ஆக்கள் கூடுதலாக இப்போ பொறுக்கிறார்கள் கூட தான் முன்னையோட முந்தி நாங்கள் ரோட்டில் வேலை செய்தால் நாங்களாம் பொறுக்கிறது. இப்போ எங்களுக்கு பின்னாலே லைனில் வந்தோம். அதுக்குள்ளேயும் அப்படி இருக்குதா? அப்போ இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சையா கட்டணில் உள்ள ஆளுக்கு 1,20,000 கொடுத்து 10,000 1,10,000 ரூபாய் இன்றைக்கு போன ஆன்சர் இல்லை. இந்த இதில் ஃபோன் தாரணம் இவருக்கு அடிச்சு பாருங்க உங்களோட ஃபோன் ரூபா கொடுத்து உங்களோட நம்பர்ல இருந்து அடிங்க ஐயா பாவத்துக்கு நீங்கள் கொடுக்குறது நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு யார் ஆள் உங்களோட வேலை செஞ்சாலும் அந்த ஸ்டேட் பக்கத்தாலும் இரும்பு இதில் வேலை செய்தது. அப்போ கஷ்டப்பட்டு வைக்கணும் அடுத்து கொடுத்தது. இப்போ என்ன ஃபோன் பண்ண ஆன்சர் பண்ணுறாரு ஃபோன் சொன்ன ஆன்சர் இல்லையா உங்களுக்கு தெரியுமா அவருக்கு நல்லா? ஓ உங்களோட பேர் சொன்னால் தெரியுமா? ஓமாம் இந்த 26 நம்பர் இங்கே ஃபோன் ஒன்றில் இடக்கு ஆன்சர் பண்ணுறா இல்லை சொல்லுவாங்க. அது என்ன ஆம்பளை பிடிச்சா பொம்பளையை பிடிக்காது, பொம்பளைக்கு பிடிச்சா ஆம்பளையை பிடிக்காது, 2 பேருக்கும் பிடிச்சா கடவுளுக்கு பிடிக்காது. அந்த இதை சொல்லுவாங்க தெரியுமே அந்த பிரச்சனைகள் வர விதங்கள். அதே மாதிரி இப்போ இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இப்போ உங்கள் ஆளோட கதைப்போமா நீங்கள் தடுக்க மாட்டாரு ஒன்பது மாறி அவர்கிட்ட இந்த ஒரு மிஸ்கால் போயிட்டுருதா உடனே மாறி போவாள் நினைக்கும். இப்போ எவ்வளோ ஆழம் கொடுத்து இப்போ 5-6 மாதமாக அதுக்கு என்ன சொல்லி வாங்கினவர் கல்லாமட்ட 2 போட்டு இரும்பு தொழிலாளர் 3 அங்கே பிரச்சனை போட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. அவ்வளோ ஆளுக்கு இப்போ ஒரு வழக்கொண்டு இருக்கான் விரவணுமா 12 மாதம் யாழ்ப்பாணம் அங்கே வச்சு பிறக்குங்க ஆள். அதான் நாள் அந்த இரும்பு தொழில் செய்கிறாள் சொன்னேன் விரட்டு நான் பார்ப்பேன். மற்றது ஏன் என்ன சொல்லுவான் தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம் உண்டு. ஆள் விட்டுருக்க மாட்டேன் இரும்பு தொழிலால காசு கொடுக்காம நான் சரியில்லை பாவம் திறந்தாலும் நினைச்சு தான் விடுங்கன்னு சொன்னது. இல்லாட்டி ஆள்கிட்ட காசு விட்டாமல் ஆளை விட்டுருக்க மாட்டேன் இவரே விட்டிக்க மாட்டேன். அது சரியா? அப்போ இப்போ நாங்கள் வந்து பார்த்த வகையில் ஐயா ஓகே ஐயாக்கன்ற ஒரு வீடு இருக்குது அவர் நிம்மதியாக இருக்கிறார். நான் கேட்க வந்த விஷயம் என்னென்னா நீங்கள் 10-10:30 உங்களோட வேலை முடிஞ்சு வரைக்குள்ள உங்களுக்கு பயமே இல்லையா அந்த ரோட்டால் வரைக்கும்? அது அவங்களோட இருந்த காலத்தில் இருந்தால் அது முந்தி சரியா சின்ன சரியா பயம். இந்த காடு வழியை கூட தனியாக கிடக்க சில பேர் வந்து செல்வாங்க. அப்போ இயக்கத்தில் இல்லை எல்லாத்தையும் வேலை செய்யணும். அப்போ வேலை செய்ய சில பேர் கேட்பாங்க என்னென்று நீ தனியாக இருக்கிற நீ இயக்கம் இல்லைன்னு கூட நம்ப மாட்டாங்க. ஏன்னா ரைவலெல்லாம் தான் பேசியிருந்தாங்க. அப்போ சுற்றுலா காடு நடு சின்ன ஒற்றடி பார்த்தேன். இல்லை நாங்கள் இருக்கிறோம் சரி. இப்போ அந்த டைமில் உங்களுக்கு அந்த பயம் இல்லாமல் போயிட்டு உங்களுக்கு அந்த அங்கே இருந்த ஒரு பயம் இல்லாமல் போயிட்டு இல்லை இப்போ என்ன இருந்தாலும் உங்களுக்கு வயதான டைமில் ஒரு கண் பார்வையும் இல்லை. அப்போ இரவுகள் சாமங்களில் வந்து வரையக்குள்ள உங்களுக்கு இந்த ரோட்டு வழி யாருன்னு சும்மா தனவின மாதிரி தனவிற மாதிரி அந்த ரோட்டால் வரைக்கும் ஒரு அவரால் கிடைச்சது பாரடியாக இதுகளுக்கு இந்த ரோட்டில் பிரச்சனை இல்லை. இதுகளுக்குள்ள இப்போ ஆள் நம்பளாங்க ஒரு பிரச்சனை ஒரு புனியாக இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை ஒரு ஆள் கிடைச்சது. ஆனால் இல்லை சரியான தண்ணி ஆள் நடக்கல அதை மாதிரி என்ன கிடைக்குது. நீங்கள் சைக்கிள் நான் சைக்கிள் அவர் என்ன ஓடிக்கொண்டு பிடிச்சவரவங்கள அவர் நடக்க விழுகிறார் என்னென்னு பிடிக்கிறார் கிட்ட வரை கொடுத்துருக்காங்க கொண்டு காரை பற்றி. அப்போ உங்களுக்கு அப்படி பிரச்சனை வந்தது இல்லை. சரி அப்போ ஐயா இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு நாளைக்கு இப்போ காலமாக எத்தனை மணிக்கு விளக்கிடுவீங்க இந்த இது அது பொறுக்குறதுக்கு?
சில நேரத்தில் போட்டு நான் விளக்கிடுவேன். அதாவது அதாவது 9-10 மணி நீங்கள் வரைக்கும் ஜாமான் கொண்டு தான் வருவீங்க. அப்போ இங்கேருந்து போய் இங்கேருந்து வீட்டேருந்து விளக்கிட்டேக்குள்ளே ஒரு கொஞ்சம் ஜாமான் இருக்கு உங்கள்கிட்ட. ஓமம். ஏன்னா ம். அப்போ அதை கொண்டு வந்து ஒரு 10 மணி விட்டுருங்களா அப்படியே? ஓ விளக்கிட்டா எங்கே எதால் போகிறோம் அப்படியே? இப்படியே முச்சாந்தி பிள்ளையாருக்கு போய் அப்படியே கடற்கரை காலை சுற்றி வேலை இடத்துல போய் தான் போகிறோம். கல்லெடுத்துட்டா போய் அந்த ரோட்டால் வந்து இருதாள் அங்கே அந்த ஆங்கியான கடை வெள்ளி ஆமிக்காரோட வேம்பு அதுக்கிட்டே இருக்கும். அதுக்கிட்ட போய் ஏறி தான் வெள்ளையே போகிறது. அப்போ அப்படியே அந்த செட் ஃபுல்லாக தேடி தெரிஞ்சு போகிறது. ஓமம். இப்போ அபியோட நான் நல்ல மாதிரி பழக்கம் உண்டோடைய சின்ன ஒரு சோடா கிடா கிட்டாலும் தருவி நான் கடனை யாரோட? இந்த வெள்ளைய கடைச்சி காமிக்காரு. ஓ அவே ஓ அவன் நோமலாக ஐயா ஒரு நாளைக்கு எவ்வளோ விப்பியல்?